ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடமிளகாயை வச்சு நம்ம ஒரு சூப்பரான கிரேவி வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 சில்லு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இதை வதக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். இதை நல்லா அரைச்சாச்சு. இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்துட்டு இது மாதிரி லேயராக எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்பவே வதக்கிடக்கூடாது. அதே மாதிரி கேப்சிகமையும் வந்துட்டு ஸ்கொயராக கட் பண்ணி லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமும் வதக்கிடக்கூடாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டு அதை அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம வந்து அதே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் எதுவுமே போட தேவையில்ல. உப்பு, மஞ்சள்தூள் எதுவுமே போட தேவையில்ல. நீங்கள் அப்படியே வந்து இந்த ஆயிலே வந்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் இதையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். வெறும் கேப்சிகம் மட்டும் கூட போட்டு செய்யலாம். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு இலை, 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருகிராமல் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் அது வந்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் போட்டோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். கடைசியாக வந்துட்டு நம்ம கேப்சிகமும் ஆனியனும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வேகணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு சின்ன துண்டு பட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பெல் பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.